நிலையான இன்பம் உலகினில் பிறவி நிலையான இன்பம் உலகினில் பிறவே நிலையான இன்பம் உலகினில் பிறவே நின்பதம் பணினே அன்புடன் தொழுது தலைவலி அருவாய் மனம் கடிதமும் எந்த உலகினிலே கலை தெய்வம் அருவாய் கலை தெய்வமே அறிவாய் நீ அறிவாய் நீ எனுந்தாள் எனக்கு இருந்தாலும் இடரில் காக்குந்தாள் நீ என்று நாளும் இன்றவள் எனுந்தாள் எனக்கு இருந்தாலும் இடரில் காக்குந்தாள் நீ என்று நாளும் என்னிடும் கல்வி விமலனின் துணையா விளங்கி வரும் பழப்பொருள் வணங்கும் பாதம் பாடிலே அன்னையே விமலனின் துணையாய் விளங்கி வரும் பழப்பொருள் வணங்கும் பாதம் பாடிலே அன்னையே அன்னையே பாதம் பணிந்தே அன்னையே பாதம் பணிந்தேன் அன்னையே பைரவி தாயை பாதம் பணிந்தே அன்னையே பைரவி தாயை பாதம் பணிந்தேன் அன்னையே பாமாலை சோடு வர பாதம் பணிந்தே அன்னையே பாமாலை தோடி வர பாதம் பணிந்தேன் அன்னையே பத்தினி தெய்வம் நிற்பது ரத்தம பின்னொருவத்தின் உலகிலே பத்தினி தெய்வம் நிற்பது ரத்தம பின்னொருவத்தின் அன்னையே அன்னையே இந்த புண்ணிய பூமியில் குறிஞ்சி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்தாய். பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்விக்கூடம் நடந்து இம்மங்கை பருவம் அடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெற்றோர் சொல் நழுவாமல் வளர்ந்து வருகிறேன். இதுபோல் காக்க வேண்டும் கந்தையா, வேலையா, முருகையா, தண்டாயுதபாணி, ஆண்டி பழனி அப்பா. ஆண்டி பழனி அப்புறம் மட்டும் ஏன் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆண்டி பழனி அப்பா அவர் மட்டும் எப்படி இருப்பாரு, எந்த அழகா இருப்பாரு, எந்த கோலத்துல இருப்பாரு. முருகனை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, வெளிநாட்டில் கூட இருக்கார். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அவர் நிறைய நகை போட்டு ராஜகோலத்தில் தான் பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தோடையும் பார்க்கலாம். அதுவும் இல்லையா அண்ணன் தம்பியை மட்டும் பார்க்கலாம். அதுவும் இல்லையா வள்ளி தெய்வானே முருகனோடு பார்க்கலாம். ஆனால்
ஒரே ஒரு கோலத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். அது எங்கன்னா நம்ம பழனி மலையில். அது எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த அழகை சொல்லவே தேவையில்லை. நெத்தியில் ஒரு பட்டை, என்னங்க நெத்தியில் ஒரு பட்டை, கழுத்தில் ஒரு மொட்டை, கழுத்தில் ஒரு உத்திராட்ச கொட்டை, கையில் ஒரு வட்டை, அதுக்கப்புறமா அப்புறம் ஒரு முழம். என்ன ஒரு முழம்? வெள்ளாடை, நூலாடை, உள்ளாடை. ஓ ஆமா, அதை உடுத்துட்டு தான் நிற்பாரு. கோவணம் அப்படித்தானே? அதை தான் சொல்லுவோம். யூடியூப் எடுக்கிறாங்க, இல்லைன்னா நல்லா பேசி. அதுக்கு பேர் என்ன? இல்லை, உங்கள் காலத்தில் அதை கோமணம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்துக்கோங்க, அந்த காலத்துலேருந்து கடைசி பிறந்த கோலத்துலேருந்து கடைசியாக இறுதி முடிய கொண்டு போகிறது அந்த வெள்ளை ஆடை, நூலாடை இருக்குது பார்த்தீங்களா? பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்த உடனே மருத்துவமனையில் என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளை துணியை எடுத்து சதுரமாக கிழித்து முக்கோணமாக போட்டு அதை இடுப்பில் கட்டி விடுவாங்க. அந்த தொப்புள் கொடியானது ஒரு மாதம் கழித்து காஞ்சு அதுவாக விழுகும். அதே மாதிரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி, யார் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த வெள்ளை துணியை எடுத்து அவர் மாதிரி அப்படி கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி உழுதாங்கன்னா வேலை முடியாமல் 7 மணி ஆனாலும் எந்திரிச்சு வர மாட்டாங்க. ஆமாம். அதே மாதிரி தாய் குழந்தைங்களும் பார்த்துக்கோங்க, அந்த கதராடை தான் போட்டிருப்பாங்க, நூலாடை தான் போட்டிருப்பாங்க. என்ன அது சேலையாக இருக்கனால கொஞ்சம் கலராக வச்சுருப்பாங்க, அப்படி டிசைன் கொடுத்துலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படி, அதே மாதிரி இங்கேருந்து போகும்போதும் சரி, கடைசி காலத்தில் அதுவும் அந்த வெள்ளை ஆடையை போட்டு மூடி தான் கொண்டு போவாங்க. நமக்கு பிறந்ததுல இருந்து கடைசி முடிய நம்ம கூட வர்றது அந்த வெள்ளாடை தான். ஆனால் அப்பேற்பட்ட வெள்ளாடையை உடுத்துறது இப்போ நிறைய பேர்த்த பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னா, அந்த வெள்ளாடை உடுத்துனா பிறந்த குழந்தைக்கு அந்த புண்ணு, தொப்புள் கொடி எல்லாமே வேகமாக காஞ்சு அறுந்து விழுந்துடும். ஆனால் இப்போ எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய் குழந்தைகள் மருத்துவமனையில் நிற்கிறத விட்டுப்பட்டு, மகளுக்கு பிரசவம் ஆகிறத விட்டுப்பட்டு நேராக மருத்துவமனைக்கு வெளியில் போய் நிற்பாங்க. ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து பேம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி உடனே மாட்டி விட்டுறது. அதில் நிறையா பேர்த்துக்கு வந்து அதை எப்படி கலட்டுறதுன்னு தெரியாது, எப்படி போடுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி போட்டு விட்டு வெளியில் வந்த குழந்தை ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்ன ஆயிரும், ஒரு நொடிக்குள்ளே அந்த தொப்புள் கொடியோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்போ அந்த புண்ணெல்லாம் ஆறாமல் போயிடும். அப்படி இருக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய காலத்தில் யாருமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்காட்டுக்காகவே இன்ன வரையும் எம்பெருமான் முருகப்பெருமான் அதே மாதிரி வெள்ளை துணியில கோக்கணம் கட்டணும்ன்றீங்க. ஆமாம், உண்மையிலே அதுதான் கௌபீனம். ஏன்னா அதில் இந்த காத்தோட்டமும் அதில் இருக்கிறதுனால அது சின்ன ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி வேகமாக ஆறிடும். ஏன்னா ஏதோ ஒரு புண்ணு இருந்தால் கூட நம்ம வந்து அதை கட்டு போடக்கூடாது, காத்தோட்டமாக விட்டால் தான் அந்த வெயிலும் அந்த ஈரமான அந்த குளிர்ந்த காட்டும் பத்தாதான் அதில் வந்து உங்களுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறும். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, பழனி மலைக்கு போயிருக்கீங்களா? பழனி மலைக்கு போயிருக்கீங்களா? என்ன இப்படி கேள்வி இருக்கு? பழனி மலைக்கு யாரும் போகாமல் இருப்பாங்களா? போகாமல் இருப்பாங்களா? திருச்செந்தூர் ஃபேமஸ். ஆமாம், பழனி மலைக்கு போனோம்னா அங்கே வந்து எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா, ஆண்டி கோலத்தில் ஒரு அபிஷேகம் நடக்கும். அந்த கோலத்தை பார்க்குறதே கிடையாது. ஏன்னா மக்களுக்கு வந்து ஆண்டி கோலத்தில் நம்ம வந்து அபிஷேகத்தை பார்த்தோம்னா நம்மளும் ஆண்டியாக போயிடுவோம் அப்படின்னு நினைப்பு. ஆனால் ராஜ கோலத்துலேயும் அங்கே ஒரு அபிஷேகம் நடக்கும், ஆண்டி கோலத்துலேயும் அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த நாடகத்தில் வள்ளி திருமண நாடகத்தில் நம்ம முருகன் வந்து வேடுவர் சீனில் தான் வருவார். ஆனால் அந்த வேடன் மாதிரி வேடம் போட்டு நம்ம வந்து பழனி மலையிலையும் அதே ஒரு அலங்காரத்துலேயும் நம்ம பார்க்கலாம். அதுலேயும் அபிஷேகம் நடக்கும். ஒரு நல்ல நாள் பொல்ல நாள் முக்கியமான நாளுக்கு மட்டும். அப்படி இருக்கிறனால நீங்கள் எப்பவும் பழனி மலைக்கு போனீங்கன்னா முதல்ல ஆண்டி அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ராஜகோல அபிஷேகத்தை பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா இன்ன வரையும் நம்ம பட்ட கஷ்டம் பூரா போய் இனிமேல் வர்ற காலம் நல்லதா அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த அழகான பழனிமலை ஆண்டவனை பாடிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, வள்ளிமலை
ஏன் முருகனை இதன் தடவை கூப்பிட்டேன்னு சொல்லுமா? ஏன் முருகன்ற பேரில் எவ்வளோ அம்சமான இருக்குது. அவருக்கு 1008 பேர்கள் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அம்சங்கள் இருக்குது. ஆனால் அந்த சிறப்புகள்லாம் சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போதாது. அப்படிப்பட்டதில் இந்த முருகனுடைய பெயருக்கு மட்டும் இந்த சிறப்பு என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஏத்தா தூக்கம் வந்துருச்சா? பூரா எந்திரிச்சு போகிறீங்க என்ன வர? ஒரு நாளைக்கு நாடகம் பார்க்கத்தானே போய் தூங்கிட்டு அப்படி செலவழிச்சு நாடகம் வைக்கிறது பெண்களுக்காக வேண்டியதான். ஆம்பளை பக்கத்தூரில் போய் நாடகம் பார்த்துருவாங்க. இங்கே போக முடியுமா? அவங்க எதுக்காக போவாங்க? நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க? எல்லாம் சொல்லணுமா? பெண்கள் பக்கத்தூர் நாடகம் போக முடியுமா? போக முடியாது. ஆம்பளை பிள்ளை நடந்து போயிருங்க, 2 வீலரில் போயிருங்க, சைக்கிளில் போயிருங்க. ஆமாம், பெண்களுக்காக வேண்டிய திருவிழா வச்சு நாடகம் வைக்கிறது. வள்ளி திருமண நாடகம் எதுக்கு வச்சுருக்கோம்னா, செவ்வாய் தோசை உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோசை நீங்கி கல்யாணம் நடக்கும். அதான் எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிட்டாரே நம்ம பப்புன் ஐயா. ஐயா வேணா வயசான பப்பனா குட்டியதற்கு பப்புன் ஐயானா ஒரு மரியாதைக்குரியது தானே. அப்படி சொல்லி மதிப்புக்குரிய. ஆமாம், மதிப்பு மரியாதை எல்லாம் ஒன்று தானே. ஆனால் முருகான்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அதை ஏன் முருகான்ற சொல்ல வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்? யார் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் முருகான்னு தான் கூப்பிட்ருக்கேன். ஏன் முருகா அப்படின்னு நான் கூப்பிட்ருக்கேன்னா, முருகாவுக்கு எத்தனை எழுத்து? முருகா 3 எழுத்து. அந்த மூ என்றால் முகுந்தன் என்ற திருமாலை குறிக்கும். ரூ என்றால் ருத்ரன் என்ற சிவபெருமானை குறிக்கும். கா என்றால் படைப்பவரான பிரம்மனை குறிக்கும். அப்போ முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா 30 தேவர்களும் கூடயே வந்துடுவாங்க. ஆமாம், 30 தேவர்களும் கூடயே வந்துட்டா மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? திருமல் நெஞ்சில் யார் இருக்கா? திருமல் நெஞ்சில் யார் இருக்கா? மகாலட்சுமி இருக்காங்க. சிவபெருமான் உடம்புல பாதி யார் இருக்கா? சக்தி இருக்காங்க. படைப்பவரான பிரபு நடத்துல நாக்குல யார் இருக்கா? சரஸ்வதி இருக்காங்க. அப்ப முருகான்னு கூப்பிட்டோம்னா 30 தேவர்களும் வந்துருவாங்க, 30 தேவியர்களும் வந்துருவாங்க. இந்த 30 தேவர்களும் தேவியரும் முருகனும் சேர்ந்தே வந்ததுக்கு அப்புறம் அந்த மேலோகத்துல வந்து இருக்கிறவங்க மற்றவங்களும் என்ன செய்வாங்க? தேவர்கள், முனிவர்கள், பணிப்பெண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துருவாங்க. இவங்க 3 பேர் வந்துட்டாதே எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்தமா வந்துருவாங்க. அப்ப எந்த இடத்துல நின்னாலும் முருகா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கேட்ட உடனே அள்ளி கொடுக்குறவர் முருகப்பெருமான். ஏன்னா எல்லாருடைய சக்தி முருகன் கிட்ட இருக்கு. அதனால சிவன் கோயிலுக்கு போய் சிவனே அப்படின்னு சொல்லி கும்பிடுறதுனும், அந்த இடத்துக்கு போய் நீங்க முருகானும் கும்பிடலாம். அதே மாதிரி அம்பா கோயிலுக்கு போனோம்னா அங்கேயும் போய் முருகான்னு கூப்பிட்டோம்னா எந்த இடத்துல, ஏன்னா சக்தி சிவன் எல்லாமே எல்லா தெய்வமே ஒன்றா இருக்காங்க. தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ கேட்ட உடனே அள்ளி கொடுக்கறதுக்கு சக்தி யாருக்கு உண்டு? நம்ம முருகப்பெருமானுக்கு உண்டு. இருந்தாலும் பரவாயில்லைங்க. இங்கே வந்து இன்னைக்கு அமைப்பை பற்றியில என்னங்க, என்ன நாடகம்? வள்ளி திருமணம். நீங்கள் யாருக்கா வேண்டி வந்திருக்கீங்க? நான் முருகனுக்கா வேண்டி. எங்கள் பேர் என்ன? இல்லை சொல்லுங்களேன். சொல்கிறேன். முருகா. என்ன முருகா? என்ன முருகா? கீழே பாருங்க. நீங்கள் வட்ட இதை தான் சொல்கிறீங்க. இவர் பேர் செந்தில் முருகன். வேலோடு இருக்காரா? வேலோட தான் இருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இங்கிட்டு முருகன். யாரு? இங்கிட்டு வந்து 2 பேரும் எங்கள் அப்பேன்.
சிவஞானம் பரமசிவா. எப்படி அமைப்பு அப்ப பத்தியில நீங்களும் முப்பெரும் தேவர்களும் இங்க வந்து இது போக மைக் செட்ட பத்தியில ஆ. சுந்தரம். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். முருகன் பேரு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. எல்லாமே முருகனாவே வந்து உட்காந்துட்டீங்களா? சுந்தரம் என்ன அழகு. சுந்தரம்னா அழகுதான். அழகு அழகுக்கு யாரு? முருகன். அவர் பேர் முருகன் ஆ. அமைஞ்சிருக்கு பாருங்க இன்னைக்கு வள்ளி அப்ப பிள்ளைக்கு. இன்னைக்கு வள்ளிக்கு வந்து இத்தனை முருகனா? ஆமா. அப்ப இன்னைக்கு வாங்கப்பட வேண்டியது. ஆ. இருந்தாலும் நான் சொல்றது உங்களையெல்லாம் இல்லைங்க, எம்பெருமான் முருகப்பெருமானை சொல்றேன். நாங்களும் உங்களை சொல்லல, ஆ. பொதுவாத்தான் சொல்றேன். பொதுவா இங்க எத்தனை வள்ளி வந்திருக்காங்க? நிறைய இருக்கு. நான் ஒரு வழி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாரு? நான் ஒரு ஆளு தானே. ஆனா நீங்க இத்தனை முருகன் வந்தீங்கன்னா நான் எங்க போறது? அதெல்லாம் முடியாது. இருந்தாலும் பாத்துக்கோங்க, அந்த முருகனை வந்து நான் வந்து சொல்லிடுவா. சொல்லுங்க. இப்ப மட்டும் எதுக்கு எங்கிட்ட கேக்குறீங்க? சொல்லிடுவா. சொல்லுங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். தெரியும் எனக்கு. தெரியுமா? இந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கேன். மூக்கெல்லாம் செவந்துருச்சுல. அடப்ப போடுறது தெரியல. ஏன் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஒருத்தரை நினைச்சிருக்கேன், அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். யார் அது? ஆமா. எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஜாதகம் பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. பொருத்தம் பார்ப்பாங்க. 10 பொருத்தமும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பக்காவா அமைஞ்சிருக்கும். 10 நல்ல கல்யாணமும் முடிஞ்சிரும். முக்கியமான பொருத்தம் ஒன்று வேணுமே. என்ன பொருத்தம்? லோனி பொருத்தம். அது வேணும் முதல்ல. அது யோனி பொருத்தம். அப்படி இருக்கிறதுனால அவங்க ரெண்டுத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 10 நல்லா பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஏன் பிச்சுக்கிட்டு ஓடுது? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே சண்டை வராது, ஆனால் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். ஏன் இத்தனை நாள் நான் வளர்த்துருந்தேன், இவன் பாரு நேற்று வந்தவளை பிடிச்சிக்கிட்டு என்ன தலையணை மந்திரம் போட்டாலும் அவளை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு ஓடுறாங்க. நீங்க அப்படி ஓடி இருக்கீங்களா? அதெல்லாம் போறது கிடையாது. தெரியுது தெரியுது. எங்க வீட்டுல வந்து பாரு, குடும்பமே கூட்டு குடும்பம். அப்படியா? அதே மாதிரி மருமகன் என்ன செய்யும்? இவ்வளவு நாள் மகனை நீ தானே வச்சிருந்த, இப்பயாவது இறக்கி விட வேண்டியதானே, பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டை. மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். முந்தான மந்திரம் போட்டுறீங்கல்ல? ஆமா. மாப்பிள்ளை என்ன செய்வாரு? அம்மா பக்கமும் பேச மாட்டாமா, நம்ம மனைவி பக்கமும் பேச மாட்டாமா, 2 பக்கமும் மஞ்சளை பிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ தாய்மார்கள் நிறையா பேர் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் மாமியாரும் மருமகளும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களா? பார்த்தா கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாமியாரும் மருமகளும் இந்த இதுக்கு நேரம் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க கரெக்டாக்கா? ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் நான். பத்தியா, உங்களால முடியாது, எங்களுக்கெல்லாம் யானை கண்ணு, உங்களுக்கெல்லாம் பூனை கண்ணு. அப்போ ஒரே ஒரு மாமியாலும் மருமகளும் தான் இருந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் உட்காந்துருக்காங்க. நானும் ஒவ்வொரு ஊருக்கு கேட்டு பார்த்துட்டேங்க, எந்த இடத்துலையுமே கை தூக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துலையாவது மாமியாலும் மருமகளும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயந்தான். அவங்களுக்காக ஒரு கை தட்டு கட்டிக்கிறேன் நான். என்ன, ஆனால் நான் அப்படி இல்லைங்க. கல்யாணம் பண்ணோம்னா முதல்ல வந்து மாப்பிள்ளையை பார்த்து சமாதானம் வாங்குறத விட நான் வந்து அவருடைய அம்மாவை, அந்த ஆதிபராசக்தியை நான் வந்து வணங்கினா ஐஸ் கட்டி அப்படியே உருக்கால உருகிடணும். எப்படி பாட்டால் உருக்கணும்னா, சிவபெருமானைக்கு திருமணம் பண்ணுவதற்காக ஊசி நூலில் ஒத்த காலையில் தவம் இருந்தாலாம் ஆதிபராசக்தி. அதே மாதிரி இப்போ ஏற்பட்ட மருமகள் தான் எனக்கு வேணும்னு இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒத்த காலில் நிற்கணும். இன்னொரு கால் தூக்குனா கீழே விழுந்துருவாங்க. அதனால ஒரு கால் ஊண்டியே தான் வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த அம்மாவை வணங்கினோம்னா அவங்களே வந்து இப்போ ஏற்பட்ட மாப்பிள்ளை தான் இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும், நான் என் முருகனை மட்டும்தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அதை பாடிட்டே சமயபுரத்தாலே
போட்டிக்கெல்லாம் நான் வரலப்பா. ஏன் வந்து குலவை போட்ட அம்மன் பாட்டுக்கு மட்டும் அப்படின்னா, அம்மன் கோயிலுக்கு போனோம்னா பொங்க வச்சாதான் குலவை போடணும்னு இல்லை. எப்படியா ஓடுறது? இல்லை, எனக்கு போட தெரியாது. தாய்மார்கள் போட சொல்லுங்க. தாய்மார்கள் போடுவாங்களே, போட சொல்லுங்க. எங்க போடுங்க பார்க்கலாம். அதெல்லாம் அப்போ உள்ள பெண்கள் போடுவாங்க, இப்போ உள்ள பெண்களை போட தெரியாது. நீங்க எல்லாமே போடுவாங்க. குலவை போடுங்க பார்க்கலாம். இந்த வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலையா? எங்க நீங்க போடுங்க. நீங்க பெண்கள் நீங்க போடுங்க. நீங்க என் கூட சேர்ந்து போடுங்க. போடாதீங்க. நீங்க பெண்கள் தானே, போடலாம்ல. இல்லைன்னா நீங்க திரும்புங்களே, நான் போடுறேன். இப்படி திரும்புங்களே, அப்படி போடுவேன் குலவை. எவ்வளோ கொழுப்பா அவங்களுக்கு. குலவை போட்டோம்னா அம்மன் கோயிலுக்கு போனோம்னா பொங்க வச்சாதான் குலவை போடணும்னு இல்லை. நம்ம சாமியை கும்பிடும் போதே நம்ம வந்து குலவை போட்டு சாமி கும்பிட்டோம்னா அடுத்த நிமிஷமே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தை ரூபத்துலேயோ இல்லை வந்து ஒரு பெரியவங்க மூலியமாவோ அவங்களுக்கு அந்த அம்பாள் இறங்கி நம்ம என்ன கேட்குறோமோ அந்த இடத்துலையே தீர்வு தரக்கூடியது அம்பாள் கோயில். அதனால் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா குலவை போட்டு சாமி கும்பிடுங்க. இருந்தாலும் நான் கடவுளை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, ஏன் வந்திருக்கீங்க? 5 வயதில் அறியா பருவத்தில் பிஞ்சிலே பழகினமே கிளியே பிரிய மனமில்லையே தோழி அப்படின்னு பாரதியார் சொன்னது மாதிரி எனக்கும் 5 வயசுல இருந்து காதல். ரொம்ப கொடையிறீர்கள். என்ன வரா? காதல் வந்த கொனையை தாங்க செய்வாங்க. ஆமா, காதல் வந்துருச்சுனாலே சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பறக்க முடியாது, நடக்க முடியாது. ஆமா, ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பேன். ஆனா எனக்கு வந்து 5 வயசுல வந்து அவர் மேல வெறும் பக்தி மட்டும்தான் இருந்தது. இப்ப வந்து எனக்கு 13 வயசு ஆக போகுது, விடிஞ்சா ஆக போகுது. இப்ப 12க்கும் 13க்கும் நடுவில் நிற்கிறேன். அதனால நான் வளர வளர என் கூட சேர்ந்து அந்த காதலுமே வளர்ந்துருச்சு. அந்த காதல் வளர்ந்தது எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட போய் உத்தரவு கேட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் காதல் பண்ணுறதே எங்கள் அப்பா இடத்துல கேட்டேன். அவர் வந்து, ஏம்மா நீயே சின்ன பிள்ளை, உனக்கு அதுக்குள்ளே என்ன காதல் வேண்டியது கிடக்கு, போப்பா அப்படின்னு என்னை அனுப்பிச்சி விட்டார். ஆனால் சின்ன பிள்ளைக்கு காதல் வரக்கூடாதா? என்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியலையா உங்களுக்கு? தெரியுதுல்ல? தெரியுது. அதனால இந்த சின்ன பிள்ளையும் அவரை நினைச்சு ஆமாம் நினச்சி புழிஞ்சு வச்சுருக்கேன் காய போடுறதுக்கு. அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு, சம்மதம் வந்தாச்சு. அட என்னாச்சு, சம்மதம் வந்தாச்சு. பட்டுக்கிளியே தொட்டு தள்ளுவா மச்சான் வராண்டி, ஒரு பத்தல பட்டு மேலத்தை கட்டி மலையிடுவாண்டி. பட்டுக்கிளியே தொட்டு தள்ளுவா மச்சான் வராண்டி, ஒரு பத்தல பட்டு மேலத்தை கட்டி மலையிடுவாண்டி. அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் பூ
ஆத்தத்தா காணாத கனவெல்லாம் எல்லாம் ஒண்ணு. என் கனவு நினைவாச்சு அம்மன் அருளாளரா. என் கனவு நினைவாச்சு அம்மன் அருளாளரா. அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவள் நெஞ்சுக்குள்ளே. அடையும் நாச்சி சம்மத வந்தாச்சி அடியன் நாச்சி சம்மத வந்தாச்சி ஆத்துக்குள்ள குளிக்கையில அஞ்சாறு மீன் வந்து கடிக்குதடி. நீ ஆத்துக்குள்ளே குளிக்கையிலே அஞ்சாறு மீனங்க கடிக்கையிலே உடம்புக்குள்ளே சிலு சிலுத்து, சிலுத்து உள்ளே கொள்ளு கொளுத்து ஆளாரம் சொல்லட்டுமா நான் கண்ணால கண்ட ரகசியத்தை. யாருக்குமே சொல்லாத நீ ஆசைப்பட்டோம் அறியாத நீ. என் தனனனனா 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 அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவள் நெஞ்சுக்குள்ளே. அடையும் நாச்சி அடியன் நாச்சி வந்தாச்சி வந்தாச்சி பட்டுக்கிளியே தொட்டு தழுவ மச்சான் வராண்டி. ஒரு பந்தல போட்டு மேலத்தை போட்டு மேலையிடுவாண்டி. பட்டுக்கிளியே தொட்டு தழுவ மச்சான் வராண்டி. ஒரு பந்தல போட்டு மேலத்தை போட்டு மாலையிடுவாண்டி. தனனனனனா, 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 கை தட்டுங்க. நன்றி. கை தட்டுங்க. கை தட்டுனீங்கன்னா எங்களுக்கு உற்சாகம் தான் கிடைக்கும். ஆனால் கை தட்டுனீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உள்ள நோயெல்லாம் போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவமனைக்கு போனோம்னா முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த இடத்துல தான் பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி துடிப்பு. அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பல்ஸ் பார்ப்பாங்க. இந்த பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனைக்கு என்ன செய்வாங்க? உடம்புல இங்கேருந்து எல்லா இடமும் இருக்குது. ஆனால் ரத்தம் எடுக்கிறது வந்து இந்த இடத்துல தான் எடுப்பாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ரத்தம் எடுத்து பரிசோதனை பண்ணோம்னா உடம்புல எங்கெங்கே எந்த வியாதி இருக்குன்றதை உடனே காட்டி கொடுத்துரும். ஏன்னா உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் முடிய எல்லா நரம்புகளுமே இந்த உள்ளங்கைக்கு தான் போகுது. அப்போ ஓங்கி ஓங்கி நம்ம தட்டும்போது உடம்புன்னா சூடாகி அந்த வெப்பமாகி அந்த ரத்தம் வந்து தண்ணியாக சீராக சென்றால் தான் நமக்கு உடம்புல எந்த வியாதி வராது. இல்லாட்டினா இப்போ வந்து அந்த ரத்தம் வந்து கட்டி சேர்ந்து அந்த இடத்துல நரம்பில் அடப்பாயிருச்சுன்னா இந்த இப்போ வெடிக்கோஸ்ன்ற ஒரு நோயெல்லாம் வருது. அந்த ரத்தம் சரியாக போகாதனால தான் அந்த இடம் வீங்கி போய் வந்துடுது. நாளடைவில் அது என்ன செஞ்சிடும்? கை கால் விளங்காமல் பக்கவாதம் வந்துடும். கண்ணுக்கு போகிற 6வது நரம்பில் ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடும். மூளைக்கு போகிற நரம்பில் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பைத்தியமாகிறதுக்கு கூட நிறையா வழிகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் வச்சு தான் அந்த காலத்திலே வந்து ஒரு திருமண நாளோ இல்லை இந்த மாதிரி கோயில் விசேஷங்களோ ஒரு குழந்தை பிறந்தாலோ கை தட்டுற வழக்கத்தை வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏதாவது ஒரு ஆண்டு விழாவில் ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயித்தாங்கன்னா அப்பையும் கை தட்டுவாங்க. அதனால் அந்த காலத்தில் அதே மாதிரி இல்லாமல் கும்மி அடிக்கும் போது அந்த முளைப்பாரி போட்ட நாளில் இருந்து நீங்கள் கடைசி முடியும் தண்ணி நீங்கள் தினந்தோறமும் போய் எவ்வளோ தூரம் நம்ம கை தட்டி கும்மி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய முளைப்பாரியும் நல்லபடியாக வளரும். அதனால் எனக்காக இல்லாட்டினாலும், ஏன்னா உக்காந்துட்டே இருக்கீங்க, அந்த நரம்பெல்லாம் வந்து அப்படியே அமுங்கி சூடெல்லாம் இல்லாமல் அங்கங்கே அப்படியே இந்த காலெல்லாம் அந்த நம்ம சொல்லுவாங்களே, அது என்னது முள்ளாக குத்தும், சூக பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கை தட்டுறோம், உட்காந்த இடத்துல இருந்து கை தட்டுறோம். அதனால் எனக்காக இல்லாட்டினாலும் உங்களுக்காக நீங்கள் வந்து கை தட்டுங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பிஎஸ்சி முடித்த நர்ஸு. அதனால் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு நானும் ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே வரேன். அதனால் என் பேச்சை கேட்டு நீங்களும் அதன் பிரகாரம் நடந்தீங்கன்னா உடம்புல உள்ள வியாதிகள் அனைத்தும் உங்களுக்கே குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கை தட்டலாமே. கை தட்டி அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. இருந்தாலும் பார்த்துங்க, காதல் பண்ணணும். காதல் பண்ணனால அப்பா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? என்ன சொன்னாரு?
காதல் பண்ணுறது அப்பா கிட்ட சொன்னேன், ஏற்றுக்கல, சின்ன பிள்ளைன்ட்டாரு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? காட்டுக்கு போய் காவல் பாருன்றாரு. நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ன பிள்ளைய மட்டும் காவலுக்கு அனுப்பலாமா? அனுப்பக்கூடாதுல்ல. ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டார், என்ன சொன்னாரு? காட்டுக்குள்ளே போய் காவல் பாருன்னு. அப்பா சொன்னா தட்டக்கூடாதுங்க. அப்பா சொன்னா தட்டக்கூடாது தான். அப்பா மொழியை தட்டக்கூடாது. ஆமா ஆமா. அந்த பரசுராமனே அப்பா பேச்ச கேட்டு தானே அம்மாவையே தலையை வெட்டினாரு. ஆனா நான் கேட்காம இருக்க முடியுமா? நான் வந்து ஒரு மானிட பெண். அந்த கடவுளே வந்து அப்பா பேச்ச கேட்கும்போது நான் கேட்காம இருக்கக்கூடாது. அதனால அப்பா காட்டுக்குள்ள போனோம்னா சிங்கம், புலி, கரடி எல்லாமே இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லம்மா, உன் கூட தோழி வராங்க, நீ பத்திரமா காவை காத்துட்டு இரு. இந்த காவலை வந்து நீ பார்த்தாதான் ஒரு பெண் குழந்தை வேணும்னு முருகன்ட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அதனால முன்னே தான் காவை காக்க விடணும். நீ உனக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம படைக்கணும். அதனால என்னோட நேர்த்தி கடனை நீ தான் நிறைவேற்றணும்னு அப்பா சொல்லிட்டாரு. அதுக்காக காட்டுக்குள்ளே போனேன்னா எங்கள் ஊரில் இருந்தே மழை. நல்ல வேளை இந்த இடத்துல மழை இல்லை. ஆமாம், சோன்னு பத்துக்கிட்டு ஊத்திருச்சு மழை. ஆமாம், அந்த மழையை பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் பாடணும்னு தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியில் வரும்போதே நான் நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டேன். அதனால் அந்த மழையை பார்த்த உடனே பத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ, நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானோ, நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். ஆகா உன்னை அட்ட போல ஒட்டி கொள்ள தோணும். ஒத்துக்கிட்டு ஒத்துதடி வானோ, நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். நன்றி. மாமா ஊத்துறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நல்ல பாட்டு தானே. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, நம்ம கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம். அதனால் ஒரு பழைய பாட்டு போயிடலாமா? முருகா எப்படி இருக்கார்? எந்த மாதிரி இருக்கார்? குண்டா இருக்காரா, ஒல்லியா இருக்காரா, கருப்பாக இருக்காரா, சேவப்பாக இருக்காரா, நட்டையாக இருக்காரா, குட்டையாக இருக்காரா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளே என் காதலன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். அது மாதிரி இருப்பாரா? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கா தெரியும்? நானே இன்னும் பார்க்கலங்க. நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நானே பார்க்காம காதல் கொண்ட மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருதலை காதல்.
நான் மட்டும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி இருக்காருன்னு தெரியல. கருப்பாக இருப்பாரா? ஆ, அதனால அவரை நினைச்சு வச்சிருக்கேன். அந்த உருவத்தில் நினைத்த உடனே வருவாரா? வரமாட்டாரா? நீங்க மட்டும் ஓகே சொன்னா வந்துருவாரு. நான் சொன்னா அம்மா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கேன். அதை வந்த உடனே உருவத்தை வரைஞ்சு இருக்கல. நினைத்தேன் வந்தாயா? நினைச்ச உடனே வந்து நிற்கணும். வணக்கம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு கல்யாணம் பண்ணணும், அவருக்கு சம்மந்தமானு கேட்கணும். யாரு சொல்லி தூது விடுறதுன்னு தெரியல. மச்சான் கருப்பா இருப்பாரா சிகப்பா இருப்பாரா? கரெக்டாக சொல்லிடுங்களா? சரியா சொல்லிடுங்களா? சரி பரவாயில்ல. இருந்தாலும் மச்சான் வந்து கருப்பாக தான் இருப்பார். அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மணவாளா, கண்ணாளா,
சாமி, நாதா, மன்னவா, அத்தான், அதுக்கப்புறம் மாமா, மச்சான், அதுக்கப்புறம் செல்லமே, அதுக்கப்புறம் குட்டி, அதுக்கப்புறமா போடா வாடா. டேய் 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 பிச்சுக்குட்டி. இப்போ புருஷன் அப்படி கூப்பிட்ற நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வாடப்படன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து காட்டுக்குள்ளே இருக்கேன். அதனால கணவரை எப்படி சொல்லணும்? அப்போ இந்த சொன்னாங்க பொண்டாட்டியில் புருஷங்க சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? பார்த்தா போத்தான்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ அடியே அடியே மனைவியை கூட காது கேட்கல அடி அடியே. ஏய், ஏய் ஏய். அமைதியா நின்று பேசிட்டு இருக்கேன். என்கிட்டயே வா. என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கல, செஞ்சிருவேன் பேசாம. நான் செஞ்சு விட்டுருவேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? எப்ப அப்புறமா சரி ரைட். ஆமா. அதனால நான் வந்து என் முருகனை வந்து மச்சான் தான் சொல்ல போறேன். அவர் எங்க இருக்காருன்னு தேடணும். தேடிடலாமா? தேடுங்க. பாடுங்க பாடுங்க. அப்படியே போனீங்கன்னா நல்ல இருட்டா இருக்கு, தேடி சுத்தி வந்துருங்க. எந்த பாட்டு சொன்னாலும் நாங்க பாட ரெடி. சரிங்களா? பாடுங்க. அப்புறம் பாடவா பாட புரியுதுன்னா பாடுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கோம் தான். மத்த பக்கமா நாங்க எந்த பாட்டு சொன்னாலும் வாசிப்போம். அப்படியா? அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. லாலி 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 லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ ஏ மச்சானே முருக மச்சானே மச்சான பார்த்தீங்களா மனவாள தோப்புக்குள்ளே மச்சான பார்த்தீங்களா மனவாள தோப்புக்குள்ளே உள்ளத்தில் கொள்ளாம பார்த்துக்கொள்ளே வந்தார காணலையே மச்சான பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ளே வெள்ளிக்காரா அள்ளி வச்சே கனலையே நான் அள்ளி வச்சே கனலையே உங்களோட மயிலாடு காட்டே தனியாக மச்சான பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ளே பச்சை புள்ளை போல் அவர் பார்த்து நிற்க பிச்சை கொடியாட்டம் நான் பார்த்து சக்க பச்சை புள்ளை போல் அவர் பார்த்து நிற்க பிச்சை கொடியாட்டம் நான் பார்த்து சக்க அஞ்சாய கண்ணு உத்தாரம் கஸ்தூரி கலைமான்களே அவரை கண்டா சொல்லுங்களே கஸ்தூரி கலைமான்களே அவரை கண்ணாக்க சொல்லுங்களே பூஜா கல்லாரோ மச்சான பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ளே ஏன் நிப்பாட்டினேன் தெரியுமா? காலையில் 5:30 மணிக்கு எனக்கு கல்யாணம். வரும்போது எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா தானே சாப்பிட்டா. எல்லாம் நீங்க தான் சாப்பிட்டீங்க. நான் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். நாலு இருந்தாலும் நம்ம வரோன்னு சொல்லிட்டு ஊர் பெருமங்கள் எல்லாருமே வந்து நமக்கு சாப்பாடை போட்டு வரவேற்று உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? காலையில் 5:30 மணிக்கு இப்போ தூக்கம் வந்தால் இங்கனே தூங்கிடுங்க. ஏன்னா காலையில் 5:30 மணிக்கு எல்லாருமே முழுசாக நின்று ஆடத்தை பார்த்து என்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவோம். ஆமாம், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாதாசம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் சொத்தை நீங்கிரும், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ மனைவி இல்லை அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான்னு இறைவேன்னு பழமொழி இருக்குது. அதனால் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே மனைவியை வச்சுட்டு இன்னொன்று தேடாதீங்க. எங்கள் முருகன் வந்து எப்படி 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 ஏற்கனவே மனைவியை வச்சுக்கிட்டு இன்னொரு
நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க யாருக்காண்டி வந்திருக்கீங்க? நாளை ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இதெல்லாம் பேசக்கூடாது. முருகனுக்கு முதல்ல தாரம் இருக்கா இல்லையா? முருகனுக்கு பொண்டாட்டி இருக்கா இல்லையா? முருகனுக்கு பொண்டாட்டி இல்ல. இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க மட்டும் செஞ்ச தக்காளி சட்னி நாங்க செஞ்ச ரத்தமா? ஏன் நான் வந்து பண்றேன்னா நான் வந்து உலகத்தை நாங்க மட்டும் இன்னொரு பொண்டாட்டி எட்டுனா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மகளிர் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு எங்களை உரியா உரிச்சிடுறீங்க. இருங்க நான் வந்து மாநில பெண் தான். எனக்கு 6 அறிவு. அந்த கடவுளுக்கு எத்தனை அறிவு? 8 அறிவு. அப்ப 6 அறிவு 8 அறிவு சேர்ந்து அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணா என்ன? உங்களுக்கு 6 அறிவு தானே? ஆமா. நீங்க மட்டும் பண்ணலாம். நான் வந்து இப்ப காட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். இப்ப மனித உருவத்துல இருக்கேன். முருகப்பெருமானே வச்சிருக்கா. அப்ப நாங்க வச்சிருக்கோங்க. நாங்க சாதாரண மக்கள். இல்ல முருகன்னு போட்டவங்க எல்லாருமே 2 தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காலையில வாங்க சங்கத்துக்கு இது ஒரு முடிவு கட்டுறேன். இருப்பா. ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? செந்தில் வேல் முருகன். இடம் இல்லாமத்தே கூட வேலை போட்டிருக்கேன். முருகன்ற பேருக்கே 2 இருந்தா 3 பேர் இருக்கு எனக்கு. செந்தில் பரவாயில்ல. வேல் முருகன் முவிரண்டு 6 வேணும். 6 வேணுமா? தாங்குமா? இன்னொன்னு தெரியுமா? என்ன? ஆண்மகனா பிறந்தவனுக்கு 7.5 பொண்டாட்டியம் ஒரு ஆளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு வர்றதுல 7.5 வருது. அதுதான் வந்துருச்சு 7.5. அப்புறம் 7.5 தான் வரும். 7.5 பொண்டாட்டினா 7.5 தான் வரும். ஆனால் நான் அப்படி இல்லைங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான் கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னோட கல்யாணத்தை இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. கல்யாணத்தை இருந்து பார்க்கணும். அதுதான் முக்கியம். வள்ளி திருமண நாடகம் சும்மா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சினிமா படம் ஓடின மாதிரி தான். சிரிப்பும் இருக்கும், காதலும் இருக்கும், சண்டையும் இருக்கும், முக்கியமான அறிவுரைகளும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றதுனால இருந்து நீங்கள் வந்து நாடகத்தை முழுசாக பாருங்கள். காலையில் மாலை மாற்றும் போது யாரும் சும்மா போகக்கூடாது. ஏன்னா மாலை மாற்றும் போது சும்மா போகக்கூடாது. கல்யாணத்துக்கு வந்தால் மொய்யின்னு ஒன்று எழுதுவாங்கல்ல. ஆமாம், நீங்கள் மொய்யெல்லாம் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு மொய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் 5:30 மணிலேருந்து முடிஞ்ச உடனே மாலை மாற்றுறது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஏற்பாடு என்ன ஏற்பாடு? என்னோட கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு அனைத்து பேத்துக்கு சாப்பாடு 300 தாளா இருக்கும். சாப்பாடு போடுவோம் ஒரே தாளா. ஆமாம். அதனால் விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. புதி கல்யாணம் பேசி கண்டாங்கி செல்ல, கல்யாணம் பேசி கண்டாங்கி செல்ல, அந்த கையென்ன மாட்டே நசந்தே மஞ்சள் பூசி பொன்னிடையிட்டு மன்னாரி மன்னன் மாப்பிள்ளையாக 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 தலவாழையில போடுங்க. அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். இருந்தா அப்பா சொல்லியிருக்காரு காட்டுக்கு காவல் போக சொல்லியிருக்காரு. அதனால நான் காவலுக்கு போகணும். தோழிகளை அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே நானும் வந்துடுறேன். இருந்து பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருங்க, போயிடாதீங்க. சரிங்களா? அனைத்து பேத்துக்கும் நன்றி. கைதட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி சொல்ல உனக்கு. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பாசம் என்னும் நீரச்சே ஆசையில நான் வளர்த்தேன். அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தமிழே பாவம் அந்த பூவுக்கெல்லாம். பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணு மூடாதாம், பாசம் என்னும் நீரச்சே ஆசையில அள்ளி வச்ச விலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா, பட்டாலும் குத்தமிழே பாவம் அந்த பூவுக்குள்ளே. பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ண மூடாதாம்,
பற்றி வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா காத்து பட்டாலே கரையாத கற்பூரம் கரையுது என் மனசு உன்னாலே காத்து பட்டாலே கரையாத கற்பூரம் கரையுது என் மனசு உன்னாலே அடி சத்தியமா அடி சத்தியமா நான் இருப்பதும் நாளே உயிர் போனாலும் ஆசை போகாதே உயிர் போனாலும் ஆசை போகாதே மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா ஓடும் தண்ணீரும் நீரொட்டா பன்னீரு உனக்கென்ன ராசாத்தி கண்ணீரு ஓடும் தண்ணீரு நீரொட்டா பன்னீரு உனக்கென்ன ராசாத்தி கண்ணீரு உன்னை காத்திருப்பேன் உன்னை காத்திருப்பேன் கண்ணுக்கு ஒரு பெண்ணாக நல்ல நாள் ஒன்று எல்லாருக்கும் உண்டாகும் நல்ல நாள் ஒன்று எல்லோருக்கும் உண்டாகும் இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கோடும் இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கோடும் பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ண மூடாதா பாசம் என்னும் நீரிறச்சை ஆசையில நான் வளர்த்து அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமிழே பாவம் அந்த பூவுக்குள்ளே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா பார்த்த கண்ண அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை வள்ளியம்மோட நந்தவனத்துக்கு போகணும். முகத்துல புது மாவா இருக்கு. ஆமா பிளிச்சிங் போடு. வள்ளியம்மன் நந்தவனத்துக்கு போகணும். அப்பா என்ன சொல்லி அனுப்பிட்டாரு தெரியுமா? அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துப்பா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லி இருக்காரு. டேய் யூடியூப்காரன் டேய் மேடை நாடகம். அப்பா டேய் மேடை நாடகம். யூடியூப்காரரே என்ன தூங்குறீங்க? அது கண்ணத்துல கை வச்சு. குட்டி பிள்ளையாரா? தம்பி குட்டி பிள்ளையாரே? முடுங்க பாப்பா நல்லா தூங்கிட்டு போறாரு. நல்லா தூங்கிட்டு விடிய எடுக்கிறாருல. என்னத்த அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவன் தூங்கத்தான் செய்யறான். அப்படிதானே மாட்டாரு அவர் சாமான. அப்படி சொல்லுங்க. ஆமா அதனால அது பாட்டு ஓடிட்டு போகுது. அதனால அப்பா என்ன சொல்லி அனுப்புறது தெரியுமா? என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லிருக்காருல. காட்டுக்குள்ள சிங்கம் புலி கரடி சிறுத்தை எல்லாம் இருக்கும்ல. ஆமா பயமா இருக்கும்ல. ஆமாடா நாங்க 3 பேரும் பெண்கள் அல்லவா? ஆமா பெண்கள் அல்லவா? அப்ப ஆண்கள் துணை வேணும்ல. கண்டிப்பா பெண்களுக்கு ஆண்கள் துணை இருந்தாதான் நல்லது. கண்டிப்பாங்க. அதனால 4 பேரு எங்க மாமா இப்ப நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரியா. வரீங்களா? நான் ரெடி. நான் ரெடி. நீங்க ரெடியா? ஹார்லிக்ஸா மாற விட நீ ரெடியா? லக்ஸ் சோப்பா மாறி விட நான். அதனால மாமா நான் ரொம்ப நாளா ஒருத்தரை காதலிக்கிறேன். யார் அது? உயிரோட இருக்கானா செத்துட்டானா? சண்டாள. எங்க மாமா அப்படி உசுரோட உட்காந்துருங்களே என்னையா பேசுறீங்க? சரி இது ஏதோ அவர் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்நேரம் அப்படியே அப்படி சந்தோஷப்பட்டு கரண்டை வச்சாலும் 2 பேரும் சேர்த்து வச்சுடுக்கோம் சொல்லு. ஆமா மாமா கரண்டே வச்சா நம்ம 2 பேரும் சேர்ந்தா சாகுறோம். பொழைச்சாலும் நம்ம 2 பேரும் தான் பொழைக்கணும். சரியா? அதனால அவரோட அருமை பெருமை பத்தி சொல்றேன். எடுத்து வைங்க. சொல்லும் போது
ஆமா அவட அருமை பெருமை பத்தி மாமா சொல்றேன் மாமா மாமா. நான் தானமா கம்பெனி என்னடா? சரிங்க ஆல்றன் கடை கோப்படாதீங்க அம்மா ஆடி சொல்றேன். அருமை பெருமை பத்தி சொல்றேன் கேக்குறீங்களா சொல்றா போமா ரெடிடா என்னத்த ரெடிடா இதெல்லாம் சொல்லாங்க சரி. ஒத்த நொடி பார்வையில போறேன்டா மாமா என்னத்த போறீங்க ஒத்த நொடி பார்வையில என்ன கட்டி இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே அழகினாலே தோழியா தோழி கண்டார் ஓலியா அப்படி சொல்லக்கூடாது பாவு தோழி உன்னையத்தான் முடிக்கும் தோழியில எப்படி அழகா இருப்பாளா அழகின்னு அழகு ஐயோ மாமா என்னை விட அழகா இருப்பான் உன்னைய விட வா என்னையில விட முடியாது அழகி இல்ல உன்னைய காட்டிலே அழகா இருப்பாளா அழகெல்லாம் அழகு பேரழகு பேர் என்ன தெரியுமா என்ன பேரு பேரே வித்தியாசமா இருக்கும் என்ன பேரு காற்றாணி காற்றாணியா எனக்கு காட்டுக்குள்ளே இருக்கால காட்டுக்குள்ளே இருறா ஆமா நான் சொல்லுவேன் பாருப்ப அதனால அவளை கூப்பிடுமா அடியே ரோட்டுல எல்லாம் மேடு வெள்ள ரொம்ப இருக்கு ஆஹா ஆத்தேடி ரொம்ப இருக்கு கட்டி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க எனக்கு பின்னே நீங்க வர வேணும் ஒரு கால போகாதீங்க 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 சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் போற ரயில கூட பள்ளியடி வருது எல்லாத்தையும் கூட்டி வருது உடம்பு உடம்பு ருக்குமணி வண்டி வருது நான் தான் கண்டு வருவேன் அச்சாரிகள் எல்லாம் சைடு பட்டு விடுவேன் கமங்குமொழி இல்ல இல்ல இப்ப நான் இப்படி ஆட்டினதுக்கு அவங்க ஆட்டினதுக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் நீ இதே ரொம்ப சூப்பர் ஆத்தடி கிண்ணல் இருக்கிய
ஆகா என்ன 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 பல்லுதான் கொஞ்சம் கருக்கா பல்லு முண்டியா போயிட்ட. எங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்சதே என்ன இந்த கேசரி மூக்குத்தி. அப்படியா? இது ஆகா 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 கம்மங்குமொழி நான் தான் கண்டு வருவேன். எல்லாம் சைடு போட்டு விடுவேன். பையனையும் பொழுதையும் சுற்றி வருவேன். ரொட்டு மேல அவரை கொஞ்சம் ஒதுங்க சொல்லு. வார மிச்ச முத்து ரொட்டு மேல ஊர்கோலம் மகாராஜா போல வர நம்மளே. ஓரம்போ முன்னால உட்கார வச்சு இது ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு இவங்க தங்கச்சிய ஓடி முண்ட கவிச்சு அடிக்குது. அவ எப்படி அவ கூட காட்டல, அவ காட்ட மாட்டாள். சூப்பர் ஃபிகர். ஐ லவ் யூ டி. எத்தனை பேருக்கு இதோட சொல்லியிருக்க? நிறைய பேர் சொல்லி செத்துட்டாங்க. ஆகா 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 இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொட்டி. இல்லங்க, நீங்க மட்டும் தாங்க ரொம்ப அழகு. இந்த பொட்டி கடைக்காரர் தான் நினைக்கிறேன். இல்லங்க, நீங்க மட்டும் தாங்க. இல்ல நான் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன். பொட்டி கடையில சரக்கு ரொம்ப இருக்கு, வேணுமா? வேணாப்பா சாமி. பொட்டி கடை சரக்கு அவருக்கே கொடுங்க. எனக்கு தேவை அப்படின்னா நான் மாந்தோப்புக்கு நேரம் போன போட்டு கிளம்பி வந்துடுறேன். ஐயா இவ வந்து நல்ல பிள்ளை நினைக்காத. இவ நீ வாய் கொடுக்க பாரு. அவ அசந்தா ஏறி அடிக்கிறா பத்தியா? ஆமா அடியே இங்க வாடி சலக்கு மலை சொல்லாரு. ஏங்க ஆகா ஆகா எதுலப்பா முன்னாடி உட்கார வைக்கணும். ஆகா உட்கார வைப்போம். நினப்பு பொழப்பா கிடைக்குமா? என்னை பத்தா ஆத்தா ஒத்த காலை நீட்டிக்கிட்டு அப்போ இருந்து அரிசி போடத்துக்கிட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் எங்கள் அப்பத்தா வேற உலக்கையில் போட்டு வெத்தலை பார்க்க சுண்ணாம்பை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா? அதாங்க டக்குன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க ஆத்தா வெத்தலை பார்க்க ஏன் இடிக்குது? இங்கிட்டு என்ன பெத்த ஆத்தா ஏன் அரிசிய சொலகுல புடைக்குது. பாடி வா கீழே கொத்துது. ஆமா அதனால நாரதட்ட கேட்கணும். அடியே ஐயோ தோழி பத்தியலாப்பா. ஒரு பொம்பளை சொல்ற வார்த்தையாத்தா. ஏத்தா நீங்களாம் பத்திங்களா? எப்படி ஒரு பொம்பளைக்கு பொம்பளை எப்படி அவளோட அழக வர்ணிச்சு அழக வர்ணிச்சு. நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க? அப்படி பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. சரி நான் உன்னை கையை பிடிக்கிறேன். I love you. Love you too. Love you too. இப்ப கைய பிடிப்பாரு, காலையில காலை போடப்பாரு. இப்ப கைய பிடிப்பாரு, அப்புறமா பைய பிடிப்பாரு. எந்த பைய? வாட் இஸ் த பையனா? என்ன பையன் தெரியுமா? நீனும் பொம்பளை பிள்ளை இல்ல பை தெரியுமா? என்னடி பை? பையனா எங்க அப்பாட்ட கற்ப பையா? அதெல்லாம் நல்லது. ஆமா சரி நீயும் பொம்பளை நானும் பொம்பளை, ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைதான். கூடாம கொடி இருக்க சேராம என்ன ஓலை குட்டிதான் போயிடுச்சா உள்ளுக்க நெல்லிக்கிற? அப்படியே இல்லடி, அப்படியே பார்த்தோன்னே எனக்கு அப்படி உணர்ச்சி வசமா ஆகுது. எப்படி அப்படியே அப்படி செய்யுது நாடி நேரம்ல. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை இப்படி சொல்லலாமா? நீங்க முன்னாடிதான் ஆண்கள் பெண்கள் காதலிச்சாங்க. ஓஹோ இப்பெல்லாம் அப்படி இல்லடி. பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, காதலிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நீ வேற தெரியுமா? ஏண்டி பாலா போன அந்த சரக்கை யாரு கண்டுபிடிச்சாலோ தெரியல. சரி இந்த சரக்கை குடிச்சுவிட்டு இந்த ஆம்பளை படுத்துற பாடு தாங்க முடியாம பொம்பளைக்கு பொம்பளே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. நானும் 12வது படிக்கிறதுல பொம்பளை பண்ணினேன்டி. அப்படியா? ஆமாண்டி. அந்த கிராக்கியா நீனு? இல்லடி, அது பேரு அன்படி. அப்படியா? அதனால ஓமையில எனக்கு அன்பு வந்துருச்சு. ஏஹோ ரொம்ப அழகா இருக்கு. உன் அழகு ரகசியம் என்ன? என் அழகு ரகசியம் என்ன தெரியுமா? என்னவென்று கூறு. நீங்க என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? நான் மைசூர் சாண்டல். ஓஹோ நீங்க என்ன போறீங்க? நான் இந்த கரம்பை அள்ளி போட்டு தான் மேல தேய்க்கிறேன். இதே அதான் உன் பல்லு கில்லு உன் மூத்த மேடு பழமா. என் பல்லு மேலே ஏன் உனக்கு கண்ணா இருக்கு? ஆட்டவே ஆத்தா இவளுக்கு என்ன குறை?